ஓம் சக்தி. சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கிருஷ்ணசாமி தெருவை சார்ந்த ராஜவேல் தேவி தம்பதிகள் திருமணமாகி 3 ஆண்டு காலம் மழலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்ல பார்த்துட்டு நம்பிக்கையோட தேடி வந்து அமாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய்பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க. இந்த குழந்தை அங்கத்துல கழிவு இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சேத்த நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. இதே போல நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை கண்கூடாக பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேலத்து மகமாயி ஒவ்வொரு குடும்பத்திலையும் எவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு அற்புதமான வரத்தை பொக்கிஷத்தை அவங்க குடும்பத்துக்கு அள்ளி கொடுத்திருக்காங்க. 3 ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே மனமிறங்கி அம்மா மனதார மடிப்பிச்சு கொடுத்திருக்காங்க. இந்த தம்பதிகள் போலவே நித்தம் சாட்சியாக 1000 தம்பதிகள் உங்க முன்னாடி சாட்சியா நின்னுட்டு இருக்காங்க. அமாவாசைக்கு கும்பப்படைகளுக்காக ஒரு சிற்பம் அரிசியும் வேண்டுதல் காணிக்கையாக வழங்கியிருக்காங்க. நீங்க சொல்லுப்பா, நம்ம கோயில் எப்படி உங்களுக்கு தெரியும்? முறை யூடியூப்ல பார்த்தோம். அப்புறம் அம்மா எல்லாரும் சந்தோஷம். இப்போ 3 வருஷம் நீங்க இருந்த ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்திருப்பீங்க. அம்மா ஆலயத்தை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அப்பயே கரு தங்கணும்னு கேள்விப்பட்டவனே அம்மாவை பத்தி என்ன நினைச்சீங்க? தருணம் எப்படி இருந்தது? அந்த சந்தோஷம் எப்படி இருந்தது? சொல்ல முடியாத ஒரு வார்த்தையால சொல்ல முடியாது இல்லையா அந்த சந்தோஷத்தை. பரவாயில்ல, அம்மா உயிருள்ள வரைக்கும் நீங்க மறக்காம இருந்தா அதே போதும். அடுத்த கருவியும் உடனாக தக்க வச்சு அம்மா வந்து மகளாக பிறப்பாங்க. ஆண் வாரிசை கொடுத்துட்டாங்க, அடுத்தது அம்மா வந்து மகளா பிறப்பாங்க. நீங்களும் நம்ம அம்மா ஆலயத்தை தேடி வர அத்தனை பேர்த்துக்கும் மனமிறங்கி குழந்தை வரம் கிடைக்குன்னு வேண்டிக்கங்க. நீங்க என்ன ஆகுமா உங்களுக்கு சந்தோஷம் எப்படி இருக்கு? 3 வருஷம் இருந்த தவம் எவ்வளவோ கோயிலுக்கு ஏறி இறங்கி இருப்பீங்க, மடிப்பிச்சு ஏந்திருப்பீங்க. இப்ப பேரனை வந்து கையில வாங்கும் போது எப்படி இருந்துச்சு அந்த சந்தோஷம்? சந்தோஷம் சந்தோஷம். அம்மா உயிரோட வரைக்கும் மறக்காதீங்க. ஓம் சக்தி பராசக்தி. தம்பி